Hello and welcome to Banu's Corner. எல்லா தந்தைகளுக்கும் தந்தையை போல் அன்பும் பாசத்தையும் காட்டுபவர்களுக்கும் இனிய தந்தையர் தின வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. கனிவான கண்டிப்பையும் மறைமுகமான பாசத்தையும் வெளிப்படுத்தும் அப்பா என்பவர் குடும்பத்தோட ஆணிவேர் இல்லையா? அப்படிப்பட்ட அப்பாக்களுக்கு மரியாதையும் நன்றியும் செலுத்தும் விதமா ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை தந்தையர் தினம் கொண்டாடப்படுது. இந்த ஃபாதர்ஸ் டேக்கு உங்க அப்பாவுக்கு ஸ்டார்பக்ஸ் மாதிரி ஒரு காஃபி ஷாப்ல கிடைக்கிற அருமையான சுவையோடு இருக்கிற ஒரு ஐஸ்ட் லெமன் பாப்பி சீட் கேக் வீட்டிலேயே அசத்தலா செஞ்சு கொடுங்க. இந்த கேக்கோட லெமன் ஃபிளேவரும் புளிப்பும் அது சரிக்கட்டும் வகையில இனிப்பா இருக்கும் ஐசிங்கும் சான்ஸே இல்லைங்க. அதை ட்ரை பண்ணி பார்த்தாதான் புரியும். வாங்க இந்த கேக்கை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசுனா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. தேவையான பொருட்களும் அளவும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. தேவையான பொருட்கள், முதல்ல கேக்குக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். மைதா மாவு, சர்க்கரை, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, உப்பு, லெமன் எக்ஸ்ட்ராக்ட், லெமன் ஜூஸ், வனிலா எசன்ஸ், முட்டை. நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன், நீங்கள் வேற ரிஃபைண்ட் ஆயில் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர், அப்புறம் கருப்பு கசகசா அதாவது பிளாக் பாப்பி சீட்ஸ். நம்ம இந்தியன் குக்கிங்க்கு பயன்படுத்துகிற கசகசா அதாவது பாப்பி சீட்ஸ் வந்து வெள்ளையா இருக்கும். இது கறிகளுக்கு அரைச்சி விட்டா ஒரு நட்டி மைல்டு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த பிளாக் பாப்பி சீட்ஸ் அதாவது கருப்பு கசகசா வந்து பேக்கிங்க்கு யூரோப்லயும் யூஎஸ்லயும் யூஸ் பண்ணுவாங்க. பெரும்பாலும் பிரெட், பேகிள்ஸ், கேக்ல இதை பயன்படுத்துவாங்க. நீங்க வந்து லெமன் எக்ஸ்ட்ராக்ட் இந்த ரெசிபிக்கு பயன்படுத்தலாம். அது இல்லைன்னா நீங்க லெமன் தோலை கூட சீவி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அளவை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. கேக் ஐசிங்க்கு தேவையான பொருட்கள்: பொடி பண்ண சர்க்கரை, காய்ச்சி ஆறவிட்ட பால், அப்புறம் லெமன் எக்ஸ்ட்ராக்ட். முதல்ல ஆவனை 350 டிகிரிஸ் ஃபாரன்ஹைட் அதாவது 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 9x5 இன்ச் லோஃப் பேனை கிரீஸ் பண்ணி ஃப்ளவர் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்ச்மெண்ட் பேப்பர் இருந்தா அதை இப்படி பேனுக்கு தகுந்த மாதிரி வெட்டி கிரீஸ் பண்ண பேன்ல நீங்க லைன் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்ச்மெண்ட் பேப்பர் 4 பக்கமும் உயரமா இருக்கும், அதை அப்படியே விட்டுருங்க. கேக் தயாரான பிறகு கேக் பேன்ல இருந்து கேக்கை வெளியில எடுக்க அது உதவும். முதல்ல ஒரு பவுல்ல ஒரு சலடை வச்சு மைதா மாவு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அதோட நம்ம கசகசா அந்த பிளாக் பாப்பி சீட்ஸை போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ நம்ம மாவு தயாராயிடுச்சு. இனி ஒரு விஸ்க் இல்லைன்னா ஒரு எக் பீட்டரால பட்டரையும் தேங்காய் எண்ணெயும் நல்லா கிரீமியா அடிச்சு எடுங்க. அப்புறம் சர்க்கரையை போட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் முட்டைய மொத்தமா போட்டு அடிக்காம ஒவ்வொரு முட்டையா போட்டு அடிச்சு நம்ம எடுத்துக்கலாம். இனி இதோட லெமன் ஜூஸ் அதாவது எலுமிச்சம்பழ சாறு, வனிலா எசன்ஸ், லெமன் எக்ஸ்ட்ராக்ட் இல்லைன்னா நம்ம லெமன் தோலை கிரேட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க. இனி கலந்து வச்சிருக்கிற மாவோட இந்த கலவையை சேர்ந்து கட்டி போற அளவுக்கு அடிச்சு ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். உங்களுக்கு தெரியும், கேக்கை ரொம்ப அடிக்க கூடாது, ஜஸ்ட் ஃபோல்டு பண்ணி எடுத்தா போதும். இப்போ ஸ்மூத்தா அடிச்சு வச்சிருக்கிற கலவைய தயார் செஞ்சிருக்கிற கேக் பேன்ல நம்ம ஊத்திடலாம். ஏர் பாக்கெட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை ரிலீஸ் பண்றதுக்கு கேக் பேனை 2 தட்டு தட்டிட்டு நம்ம அவன்ல வச்சிடலாம். ப்ரீஹீட்டட் அவன்ல ஒரு 45 நிமிஷம் மிடில் ரேக்ல வச்சு எடுக்கலாம். உங்க அவனோட சூட்டை பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். எனக்கு கிட்டத்தட்ட 55 நிமிஷம் ஆச்சு. பொதுவா பவுண்ட் கேக் பேக் பண்ணும்போது மேல ஒரு கீறலை நம்ம பார்க்கலாம். ஏன்னா பவுண்ட் கேக் பேட்டர் ரொம்ப டென்ஸா அதாவது அடர்த்தியா இருக்கும். கேக் வெளிப்புறம் முதல்ல வெந்துடும். அப்புறம் கேக் குக் ஆகி எழும்பி வரும்போது மேல அது கீறலை ஏற்படுத்தும். இந்த லெமன் கேக்கும் பவுண்ட் கேக் மாதிரி தான், அதனால மேல கீறலை ஏற்படுத்தியிருக்கு. கேக்கை கேக் பேன்லயே ஒரு 10 நிமிஷம் ஆற விடலாம். அதுக்கப்புறம் பார்ச்மெண்ட் பேப்பரால தூக்கி ஒரு ஒயர் ரேக்ல முழுமையா ஆற விட்டு எடுத்து அப்புறமா நம்ம ஐசிங் செய்யலாம்.
கேக் ஆறுற சமயத்தில் நம்ம ஐசிங் கலவையை தயார் செய்யலாம். ஒரு பவுலில் நீங்கள் பொடி செய்த சர்க்கரை, லெமன் எக்ஸ்ட்ராக்ட், அதுக்கப்புறம் பாலை விட்டு ஒரு எக் பீட்டர் இல்லைன்னா விஸ்கால நம்ம ஸ்லோ ஸ்பீடில் கெட்டியாக ஊற்றுற கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கலந்து எடுக்கலாம். முதல்ல கெட்டியாக நீங்கள் கலவையை கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணியாக ஆக்கிக்கலாம். ஐசிங் கலவையை நம்ம ஸ்பூனால் கேக் மேலே ஊற்றிக்கலாம். நான் இந்த ஸ்பவுட் இருக்கிற, அதாவது இந்த வாய் இருக்கிற மெஷரிங் கப்பை பயன்படுத்த போகிறேன். கேக்கை ஒயர் ரேக்கில் வச்சுட்டு ஒயர் ரேக் அடியில் ஒரு ட்ரே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐசிங் செய்யலாம். இனி நல்லா ஆறின கேக்கில் ஐசிங்கை உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப அதிக இனிப்பு இல்லாமல் இருக்கணும்னா சிம்பிளாக கோடுகள் போட்டு எடுத்துக்கலாம். நான் கேக் முழுசும் ஐசிங்கை பரப்பி விட்டுட்டேன். அப்போ தான் கேக் ஸ்லைஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்லைஸ் எட்ஜ்லேயும் ஐசிங் அழகாக படிஞ்சு இருக்கும். ஐசிங்கை நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணாமல் செட் ஆக விட்டுடுவோம். ஐசிங் செட் ஆயிடுச்சான்னு பார்க்கறதுக்கு நம்ம கையால் தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாது. இப்போ செட் ஆயிடுச்சு பாருங்க. ஐசிங் செட் ஆன பிறகு ஒரு சர்விங் ட்ரேக்கு கேக்கை மாற்றி வெட்டி பார்க்கலாம். கேக் வெட்டி காமிக்கிறேன் பாருங்க. ஒவ்வொரு ஸ்லைஸிலும் ஐசிங் அழகா படிஞ்சு பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. கேக்ல நம்ம போட்ட கசகசா, அதாவது பாப்பி சீட்ஸ் நல்லா தெரியுது. கேக் நல்ல லெமன் ஃப்ளேவரோட நல்ல மாய்ஸ்டா சுவையா இருந்தது. லெமனோட புளிப்பை சரி கட்டும் வகையில ஐசிங் சுகரோட இனிப்பு இருந்துச்சுங்க. நம்ம சேர்த்துருக்கிற கசகசா, அதாவது பாப்பி சீட்ஸ் நம்ம சாப்பிடும்போது ஒரு நரன்னு ஒரு டெக்ஸ்டரும் ஒரு கிரன்ச்சும் கொடுக்குது. அது ரொம்ப சுவையா இருந்துச்சு. நாள் நல்லாவே கிரன்ச்சி டெக்ஸ்டர் தெரிஞ்சுது. ஆனால் இருக்க அந்த கிரன்ச்சினஸ் கொஞ்சம் குறைஞ்சுது. ஆனால் கட்டாயம் ஒரு ஸ்பெஷலான ஃப்ளேவர் இந்த கேக்குக்கு அது கொடுத்துச்சு. நீங்களும் உங்க அப்பாவுக்கு வீட்டிலேயே காஃபி ஷாப் சுவையில ஒரு அட்டகாசமான ஐஸ்ட் லெமன் பாப்பி சீட் கேக் செஞ்சு அவரை அசத்திடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ, பாய். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே எவ்ரிவன்.